உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உங்க அம்மாவுக்கு மூச்சு திணறல், லங்ஸ் ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கிறதுனால தான் எக்மோ கருவியை அவங்களுக்கு பொருத்தி இருக்கும். அம்மா நல்லா ஹெல்த்தியா இருந்தவங்க தான். இப்படி ஒரே நேரத்துல எல்லா ஆர்கன்ஸும் ஃபங்க்ஷன் ஆகாம இருக்கிறத நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர். எல்லாம் குண்டடிப்பட்டதுனால வந்த எஃபெக்ட் தான். உங்க அம்மாவுக்கு ஹார்ட்ல இருந்து வர்ற ரத்த ஓட்டம் எல்லா ஹார்கனுக்கும் சரியா போகல. ஒரு 3 நிமிஷம் ரத்த ஓட்டம் இல்லைன்னா கூட எல்லா ஹார்கனும் செயலிழந்து போயிடும். உங்க அம்மாவுக்கு எல்லா ஹார்கன்ஸும் செயலிழக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை தடுத்து எல்லா ரத்த ஓட்டங்களையும் சீராக்கத்தான் உங்க அம்மாவுக்கு எக்மோ கருவி பொருத்திருக்கோம். அதோட நுரையீரல் பிரச்சனை இருக்கிறதுனால மூச்சு திணறலும் இருக்கு. அதையும் சரி பண்ணத்தான் இந்த கருவி பொருத்திருக்கோம். இந்த எக்மோ கருவி வச்சதால எங்க அம்மா பொழைச்சிருவாங்களா டாக்டர்? அதை உறுதியாக சொல்ல முடியாது. அவங்களுக்கு இந்த பிரச்சனை ரெக்கவர் ஆகலாம், ஆகாமலும் போகலாம், இல்லை கொஞ்சம் டைம் எடுக்கலாம். டைம்னா எவ்வளவு நாள் ஆகும் டாக்டர்? இதெல்லாம் நாங்கள் உறுதியாக சொல்ல முடியாதுப்பா. 1 மாசமா ஆகலாம், இல்லை 2 மாசம் ஆகலாம், வருஷக்கணக்காக கூட ஆகலாம். என்ன டாக்டர் நீங்க பயமுறுத்துறீங்க? பயமுறுத்தல, நிஜத்தை தான் சொல்கிறேன். கொஞ்ச நாள் முன்ன கொரோனா வந்தப்ப நிறைய பேருக்கு நுரையீரல் பிரச்சனையால மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சு. அப்பவும் எக்மோ கருவியால கொஞ்சம் பேர் பொழைச்சாங்க. நிறைய பேருக்கு அது பலன் கொடுக்காம இறந்தும் போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கொரோனா பேஷண்ட் 62 நாள் எக்மோ சப்போர்ட்ல இருந்து ரெக்கவர் ஆனாங்க. அமெரிக்காவில் ஒரு பேஷண்ட் 147 நாள் எக்மோ சப்போர்ட்ல இருந்து பொழைச்சிருக்காரு. அது அவங்கவுங்க பாடி கண்டிஷனை பொறுத்து தான் உயிர் பொழைக்கிறதும் பொழைக்காம போறதும் இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அம்மாவும் பொழைச்சிருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு வருது டாக்டர். அது உங்க நம்பிக்கை சார்ந்த விஷயம். அதை நான் கிரிட்டிசைஸ் பண்ண விரும்பல. எங்க மெடிக்கல் ஹிஸ்டரியில எக்மோ ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களோட சக்சஸ் ரேட்டை பார்த்தா 10லேருந்து 20% தான். உங்க அம்மாவுக்கு எங்களால் முடிஞ்ச பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அப்புறம் நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கான், அவன் விட்ட வழி தான் நடக்கும். ஓகே டாக்டர், நாங்கள் வெளியே வெயிட் பண்ணுறோம். வாங்க. தேங்க்யூ டாக்டர். சரி. என்னடா டாக்டர் பிடி கொடுக்காம பேசுறாரு? எக்மோ வச்சாலும் சக்சஸ் ரேட் மேக்ஸிமம் 20% தான் சொல்றாரு. எல்லாம் என்னால தாண்டா. அந்த ரியாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வராம இருந்திருந்தா அம்மாவுக்கு இப்படிலாம் நடந்திருக்காதுல்ல. இப்போ எதுக்கு நான் அதை பற்றி பேசிக்கிட்டு? அடுத்து என்ன பண்ணலாம் தான் யோசிக்கணும். அம்மாவோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை வேற டாக்டர்ஸ் கிட்ட கொடுத்து செகண்ட் ஒப்பீனியன் கேட்கலாமா? 2-3 டாக்டர் கிட்ட கேட்டு பார்க்கலாம். சரிண்ணா. கார்த்தி, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியரா இருக்கு. நீங்க எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் இந்த ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பாங்க. அவங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் மாத்துறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.